ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்ட பின்னால ஒரே நாள்ல 5 முறை இறங்குறாங்க. ஒரே நாள்ல 5 முறை இறங்குறாங்க. எப்படி? சுபஹுக்கு இறங்கினாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தொழுகை காட்டினாங்க. இதான் சுபஹுடைய நேரம்னாங்க. போயிட்டாங்க. லுஹருக்கு இறங்கினாங்க. லுஹருடைய ஆரம்ப வக்துக்கு வந்து தொழுகை காட்டினாங்க. போயிட்டாங்க. அஸருக்கு இறங்கினாங்க. அஸருடைய ஆரம்ப வக்த தொழுகை காட்டினாங்க. போயிட்டாங்க. மக்ரிப் அப்படியே, இஷாவுக்கு அப்படியே தொழுகை காட்டினாங்க. இன்னொரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குறாங்க. வந்து சுபஹுக்கு அதே நேரத்தை தொழுகை காட்டினாங்க. லுஹருக்கு அஸருடைய ஆரம்பத்துக்கு முந்தி, லுஹருடைய கடைசி நேரம் இருக்குது, அப்ப தொழுகை காட்டினாங்க. அஸருக்கு அஸருடைய சூரிய அஸ்தமிக்கிற நேரம், மறைய ஆரம்பிக்கிற நேரம், அந்த இடத்தை தொழுகை காட்டினாங்க. அதுக்கு பிறகு மக்ரிபுக்கு இஷாவுடைய முடிவு, இஷாவுடைய ஆரம்பிக்கிட்ட நேரம், அந்த டைம்ல தொழுகை காட்டினாங்க. அதே போல இஷாவை பின்னால நடுநிசி வரைக்கும் தொழுகை காட்டுறான். சொல்லிட்டு சொன்னாங்க, தொழுகைகள் இதற்கு இடைப்பட்டவைகள் தான். தொழுகைகள் இதற்கு இடைப்பட்டவைகள். இந்த நேரத்தில் தொழுதா தொழுகை என்ன செஞ்சிடும்? அங்கீகரிக்கப்பட்டு விடும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொழுது காட்டி விட்டு போனாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃதலுஸ் ஸலா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, எனக்கு சிறந்த வணக்கத்தை சொல்லி தாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, உரிய நேரத்திற்கு தொழுதல். அப்படின்னா என்ன? அவ்வல்ல ஆரம்பத்தில் என்ன செய்யறது? தொழுது விடுதல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நான்காவதா புரிந்து கொள்ள வேண்டிய அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, யார் வுதுவை அழகாக செய்து உரிய நேரத்துக்கு தொழுகிறார், வ அத்தம்ம ருகூஅஹுன்ன வ சுஜூதஹுன்ன, யார் ருக்குவையும் சுஜூதையும் பரிபூர்ணமாக செய்கின்றார்களோ. இந்த ருக்கு சுஜூதுடைய விஷயம் இருக்கிறது, ருக்கு சுஜூதுல மிச்சம் கவனம் எடுக்கணும். நம்ம 2 ரக்காத் தொழுதுட்டோம் மட்டும் பார்க்கிறோமே ஒழிய ருக்குல முறையா நின்றமா சுஜூதுல முறையா நின்றமான்னு பார்க்கிறோமே இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்களில் ஒருவர் 60 வருடங்கள் தொழுது இருக்கலாம், அவர்களிடத்திலிருந்து ஒரு தொழுகையும் அல்லாஹ் ஏற்றிருக்க மாட்டான். 60 வருடங்கள் தொழுது இருக்கலாம், ஒரு தொழுகையையும் அல்லாஹ் தஆலா ஏற்றிருக்க மாட்டான். ஏன் தெரியுமா? ஃபல அல்லஹு யுதிம்மு ருகூஅஹா வலா யுதிம்மு சுஜூதஹா. அவர் சில வேளைகளில் ருக்குவை பூர்ணமாக செய்து சுஜூதை பூர்ணமாக செய்யாமல் இருந்திருக்கலாம். வல அல்லஹு யுதிம்மு சுஜூதஹா வலா யுதிம்மு ருகூஅஹா, அல்லது அவர் சுஜூதை பூர்ணமாக செய்து ருக்குவை பூர்ணமாக செய்யாதவராக இருந்திருக்கலாம் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். 60 வருடம் தொழுகிறாரு, ஃபமா யுக்பலு மின்ஹு ஸலாத்து, அவரிடம் இருந்து எந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. என்ன காரணம்? ருக்கு பூர்ணம் இல்லை, சுஜூது பூர்ணம் இல்லை.